தேர்தல் முடிவுகள் வந்துட்டே இருக்கு. நாடு முழுக்க ஒரே பரபரப்பு. ஆனா இந்த நாட்ட ஆளப்போற அந்த வெற்றியாளர் யார்? யாருமே இல்ல. ஆமாங்க, அதிகாரத்தோட உச்சம் யார் கைகளுக்கும் சிக்காம நழுவும்போது நடக்கிற ஒரு உச்சக்கட்ட பதற்றமான யதார்த்தத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுதான் தொங்கு நாடாளுமன்றம். இந்த விளக்கப்பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். தேர்தல் நாளோட அந்த நள்ளிரவைய கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பல வருஷங்களா எந்த தடங்களும் இல்லாம ஓடிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய அரசியல் இயந்திரம் திடீர்னு சுக்குநூறா உடையுது. யாருக்கும் பெரும்பான்மை இல்லங்கிற அந்த தருணம் இருக்கே, அது ஒரு நாட்டோட வரலாறையே அப்படியே புரட்டி போட்டுடும். 325 இங்கிலாந்து நாடாளுமன்றத்துல இருக்கிற 650 இடங்கள்ல ஆட்சிய பிடிக்க தேவையான அந்த மேஜிக் நம்பர் இதுதான். ஆனா எந்த ஒரு கட்சியாலையும் இந்த நம்பரை தொட முடியாதப்போ என்ன ஆகும்? அரசியலமைப்புல ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்ட விழும். சொல்லப்போனா ஒரு மாபெரும் அரசியல் புயலே மையம் கொள்ள தொடங்கும். முதல் பகுதி, குழப்பங்களின் இரவு. தேர்தல் முடிவுகள் கை நழுவி போன அந்த முதல் சில மணி நேரங்கள்ல நிலவுற அந்த அதீத நிச்சயமற்ற தன்மையை பத்தி இப்ப பாப்போம். இந்த தொங்கு நாடாளுமன்றம் அப்படிங்கிற வார்த்தை 1970கள்ல உருவாச்சு. இது எப்படின்னா, கோர்ட்ல தீர்ப்பு சொல்ல முடியாம திணறுகிற ஒரு ஜூரிய குறிக்கிற மாதிரி. ஆனா கோர்ட்ல கூட மறு விசாரணை நடக்கும். இங்க உடனே இன்னொரு தேர்தலை நடத்த சிஸ்டம் ஒத்துக்காது. அப்போ நாடு ஒரு இக்கட்டான அரசியல் சிறைக்குள்ள தள்ளப்படுது. இரண்டாவது பகுதி, முட்டுக்கட்டையின் விதிகள். ஒரு பக்கம் ஊடகங்கள் எல்லாம் குழப்பத்தை பத்தி பேசிட்டு இருந்தாலும், இந்த நெருக்கடிய கையாள நம்ம சிஸ்டம் ஒரு ரகசிய இரும்பு புத்தகத்தை பின்பற்றுது. இதுதான் அந்த காவல் அரசாங்கம் அல்லது கேர்டேக்கர் கவர்மெண்ட் செயல்படுற நேரம். அதாவது ஒரு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகிற வரைக்கும் இப்போ இருக்கிற அரசாங்கமே எந்த புது அதிகாரமும் இல்லாம பதவியில தொடருவாங்க. பதற வேண்டாம், அமைதியா உங்க வேலைகளை பாருங்க. இது ஒண்ணுதான் இப்போதைக்கு அவங்களோட தாரக மந்திரம். இந்த மாதிரி அரசியல் போர்க்களத்துல எழுதப்படாத அரசியலமைப்பு மரபுகள் ரொம்பவே கடுமையானவைங்க. அதிகாரத்தை இழந்த பிரதமர் அமைதியா காத்திருக்கணும். அரசர் இந்த சண்டைகள்ல தலையிடாம முற்றிலும் விலகி நடுநிலை காப்பார். சரியா இந்த நேரத்துல தான் நிழல்ல இருந்த சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் களத்துல இறங்குவாங்க. மூணாவது பகுதி, மூடிய கதவுகளின் பின்னால். அதிகாரத்துக்கான அந்த ரகசிய பேச்சுவார்த்தைகள் தொடங்குற நேரம் இது. அதிகார மையங்களோட அந்த மூடிய கதவுகளுக்கு பின்னால் மூத்த சிவில் அதிகாரிகள் கண்ணுக்கு தெரியாத கரங்களா செயல்படுறாங்க. ஆட்சி முழுசா சரிந்து விடாம காக்க எதிரணி கட்சிகளை சமாதானப்படுத்துறது, ஆதரவு ஒப்பந்தங்களை உருவாக்குறதுன்னு இந்த நிழல் யுத்தத்துல அவங்க எந்த பக்கமும் சாயாம போராடுறாங்க. நான்காவது பகுதி, கூட்டணி மற்றும் சிறுபான்மை ஆட்சி. அரசியல் தலைவர்களுக்கு காத்திருக்கிற ஒரு மாபெரும் மூலப்போராய சவால் இதுதான். இப்போ தலைவர்கள் முன்னாடி ஒரு கொடூரமான சவால் இருக்கு. ஒன்னு, பரம எதிரிகள் கூட கைகோர்த்து அதிகாரத்தை பகிர்ந்துகிட்டு முறையான ஒரு கூட்டணியை அமைக்கணும். இல்லனா எந்த பாதுகாப்பும் இல்லாம நாடாளுமன்றத்துல தினமும் கத்தியின் மேல நடக்கிற மாதிரி ஒரு ஆபத்தான சிறுபான்மை அரசாங்கத்தை நடத்தணும். நீங்க இருந்தா எதை தேர்ந்தெடுப்பீங்க? ஒருவேளை அவங்க சிறுபான்மைய ஆட்சியை தேர்ந்தெடுத்தா சின்ன சின்ன கட்சிகள் கிட்ட போய் நம்பிக்கை மற்றும் வழங்கல், அதாவது கான்ஃபரன்ஸ் அண்ட் சப்ளை ஒப்பந்தத்துக்காக கையேந்தணும். ஆட்சியை தக்க வைக்கிற முக்கியமான வாக்கெடுப்புகள்ல தப்பிக்க தங்களோட சொந்த கொள்கைகளையே அவங்க பலி கொடுக்க வேண்டியிருக்கும். நியூசிலாந்து மாதிரி நாடுகள்ல இந்த உயிர்காக்கும் உத்தியை தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. ஐந்தாவது பகுதி, சட்டமன்றத்தில் ஒரு கயிற்று மேல் நடனம். உடைந்த அரசியல் துண்டுகளை சேர்த்து அமைக்கப்பட்ட பலவீனமான ஒரு அரசாங்கத்தோட உண்மையான சோதனை இங்கதான் தொடங்குது. பெரும்பான்மை ஆதிக்கத்தை பார்த்தே பழகிய நமக்கு இது ஒரு பெரிய குழப்பமா தெரியலாம். ஆனா கொஞ்சம் உலக அரங்க பாருங்களேன். ஜெர்மனி, நியூசிலாந்து மாதிரியான நாடுகள்ல எதிரிகளோட அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ற இந்த தொடர் பேச்சுவார்த்தை முறைதான் அவங்களோட தினசரி வழக்கமே. ஒருத்தருக்கு இது நெருக்கடினா இன்னொருத்தருக்கு இதுதான் ஜனநாயகம். முழுமையான அதிகாரத்தோடு சர்வாதிகாரமா முடிவெடுத்து பழகிய ஒரு தலைவருக்கு நிச்சயமா இது ஒரு சிம்ம சொப்பனம் தான். இதை சமாளிக்க ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அப்பப்போ புது புது கூட்டணிகளை உருவாக்குற அதீத பொறுமையும் அஜைல் மேனேஜ்மெண்ட்னு சொல்லப்படுற விட்டு கொடுக்கிற மனப்பான்மையும் ஒரு தலைவருக்கு ரொம்பவே தேவை. இந்த ஆபத்தான பயணத்துல தப்பிக்க சில நாடுகள் ரொம்பவே புதுமையான வழிகளை கையாள்றாங்க. ஒரு பலவீனமான அரசாங்கத்தோட தயங்குற நெருக்கடியான பிரச்சனைகளை தீர்க்க அயர்லாந்து, பிரான்ஸ் மாதிரி நாடுகள்ல குடிமக்கள் சபைகள் மூலமா நேரடியா மக்களிடமே விவாதத்தை முன்வைக்கிறாங்க. நாடாளுமன்ற முட்டுக்கட்டைய உடைக்கிற ஒரு பிரம்மாஸ்திரம் இது. ஆறாவது மற்றும் இறுதி பகுதி, ஒரு புதிய ஜனநாயக சமநிலை. புழுதிகள் எல்லாம் அடங்கி ஒரு புதிய யதார்த்தம் பிறக்கிற தருணம் இது. தொங்கு நாடாளுமன்றம் அப்படிங்கிறது ஒரு பேரழிவு கிடையாதுங்க. உண்மையில சொல்லப்போனா இது ரொம்பவும் பன்முகத்தன்மை கொண்ட அதிக விழிப்புணர்வுள்ள வாக்காளர்களோட பிரதிபலிப்பு.
ஒற்றை கட்சியோட ஆதிக்கம் அப்படிங்கிற கலாச்சாரத்திலிருந்து ஆழ்ந்த சமரசங்கள் நிறைந்த ஒரு புதிய கலாச்சாரத்துக்கு மாறணும்னு மக்கள் கொடுக்கிற வெளிப்படையான கட்டளை இது. இறுதியா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியோட இந்த விளக்கப்பதிவை முடிக்க விரும்புறேன். இந்த அதிகார இழப்பு அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு ஜனநாயக நெருக்கடிதானா? அல்லது குழப்பங்களும் சமரசங்களும் நிறைந்த இந்த தொடர் பேச்சுவார்த்தை நாடாளுமன்றம்தான் ஒரு நவீன ஜனநாயகத்தோட உண்மையான பரிணாம வளர்ச்சியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது முடிவல்ல, மக்கள் தங்களோட பன்முக குரல்களை பதிவு செய்யற ஒரு புதிய ஆரம்பம்.